ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய மெயின் தப்பு வந்து நம்ம உடம்புல வெயிட் லாஸ் ஆகுதா, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணாமலே இருந்துடுறோம். பிள்ளைங்க பசங்க சாப்பிட்ற சாப்பாடு மிச்சம் வைக்கிறது வம்பா போகும்னு நம்மளை நாமே டஸ்ட்பின்னாக மாற்றிக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கே நம்மளை அறியாமல் நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறும்போது தான் மூச்சரைக்கும் போது தான் ஏன் நமக்கு மூச்சு அரைக்குது, நம்ம கம்மியாக தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும். அந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன். நான் 66 தான் இருக்கேன்னு நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு சிம்டம்ஸ் வரும்போது சரி வெயிட் செக் பண்ணணும்னு வெளியில் போய் பண்ணும்போது தான் தெரிஞ்சது 70 கேஜி. என்னால் தாங்க முடியல, ஷாக்கு. 2 டேஸாக புலம்புனேன். அப்புறம் இது புலம்பிலாம் சரி பண்ண முடியாது, எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் எக்ஸசைஸ் 1 ஹவர் பண்ணினேன், வாக்கிங் போனேன், ஹாட் வாட்டர் குடித்தேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் 1 மந்த்தாக வரவே இல்லை. சேம் வெயிட். என்னன்னு பார்த்தா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து டயட் இல்லாமல் இருந்திருக்கேன். அதாவது ஹெல்த்தி ஃபுட்டு எடுக்காமல் இருந்திருக்கேன். அதே சேம் ஃபுட்டை எடுத்ததுனால எனக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹெவியாக பசி எடுக்கும்போது அதே சேம் ஃபுட்டை சாப்பிட்டதுனால எனக்கு வெயிட் லாஸ் நடக்கலை. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து அதே சேம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹெல்த்தி ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாகவும் ரைஸை கம்மி பண்ணி ரைஸை 1 டைம் எடுத்துகிட்டு காலையிலையும் நைட்டும் வந்து டிஃபன் அதுவும் லிமிட்டடாக எடுத்துக்கிட்டு பண்ணும்போது எனக்கு ஒன் டேக்கு ஒரு நாள் நான் செக் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நம்ம 250 கிராம்ஸ் குறையிறோம், 500 கிராம்ஸ் குறையிறோம் அப்படின்னு. அப்புறம் அதுவே எனக்கு மோட்டிவாக ஆச்சு, செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 4 கிலோ என்ன அறியாமல் நான் குறைச்சிருக்கேன். ஆனால் நான் வெயிட் செக் பண்ணாமல் இருந்தேன் அந்த டைமில். ஏன்னா வெயிட் மிஷின் என்கிட்ட கிடையாது, அதனால் ஃபோட்டோஸும் எடுக்க முடியலை. அப்புறம் 65 இருக்கும்போது தான் வெயிட் மிஷின் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கும் போது 1 பை 1 எனக்கு குறையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து இடையில விடவே இல்லை. கஷ்டமாக தான் இருக்கும் சில எக்ஸசைஸ்லாம், இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. நம்ம பிஎம்ஐ சார்ட்டு படி நார்மல் வெயிட்டுக்கு வந்த பிறகு தான் நம்ம விடணும்னு பார்க்கும்போது எனக்கு என்னோடய பிஎம்ஐ சார்ட்டு படி நார்மல் வெயிட் வந்து 64லே ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் நான் 63 வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸை விட்டுட்டேன். ஒரு 5 மந்த்ஸ் எக்ஸசைஸை விட்டுட்டு வாக்கிங்கை மட்டும் நான் விடவே இல்லை. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க எக்ஸசைஸ் முடித்த பிறகு சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணணும்னு பயங்காட்டினாங்க. இல்லை, அப்படி கிடையாது. நம்ம வாக்கிங் பண்ணிக்கிட்டு டயட் ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தாலே நமக்கு வந்து வெயிட் கூட மாட்டேக்கு, அதே சேம் வெயிட்டில் தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக, நீங்களும் என்னை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு ஜிம்முக்கு போக முடியாது, பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணி எப்படி குறைக்கலாங்கிறத உங்களுக்காக நான் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன். 63லேருந்து 60 எப்படி குறைக்கலான்னு நீங்களும் என் கூட சேர்ந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 டேஸ் பண்ணும்போது பேக் பெயினோ இல்லை பாடி பெயினோ இருக்கும், அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அதுதான் நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட்டு பழகுதுக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்களும் என்னோட கீப் டச்சில் இருங்க. இதை செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்.